வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி 1.5. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட பகுதி கொஷின்ஸ் டிஎன்பிசி குரூப் 4ல் 60 கேள்வி கேட்பாங்க. இலக்கணம் ஒரு 40 கேள்வி கேட்பாங்க அப்ராக்சிமேட்டாக. இலக்கணத்துலேருந்து ஒரு 40, இலக்கியத்திலையும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேர்த்து ஒரு 60 கேள்வி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர்லேருந்து பகுதி இலிருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் ஒரு 30 கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றாள்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 14 நாட்கள். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணி உட்பிரிவுக்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, இளம்பகம். இதில் மீதி 3 ஆப்ஷனும் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காண்டம். அது சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு, அதுக்கு பேர் காண்டம். காதை சிலப்பதிகாரத்து மணிமேகலை ரெண்டுத்துக்குமே உட்பிரிவோட பெயர் காதை. படலம், கம்பராமாயணத்து உட்பிரிவுக்கு பெயர் படலம். ஓகேங்களா? இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம். 3வது கேள்வி பாருங்கள். ஸ்ரீ புராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம். ஆன்சர் சி, சூளாமணி. 4வது கேள்வி பாருங்கள். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர். இதெல்லாம் ஈஸியான கேள்வி, டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி. இதெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது நம்ம. ஆன்சர் இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஆன்சர் ஜியு போப். ஜியு போப் புறநானூற்றை எந்த வருஷம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கேள்வி. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படி கேட்குறாங்க. அந்த 10 பாட்டு நூல் எதுன்னு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்றுப் படை. 7வது கேள்வி பாருங்க. மலைபடு கடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். கூத்தராற்றுப் படை. மலைபடுகடாமை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார். 8வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் தெரியுதான் பாருங்கள், ஈஸி தான். பொறுத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னு இல்லை. நம்ம எதனா 2 கண்டுபிடிச்சா கூட ஆப்ஷனில் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் பாருங்கள். வெய்யோன்னா என்ன? வெய்யோன்னா பகலவன். அது எங்கே 3வதாக இருக்குது, பகலவன். கரங்கு, கரங்குனா காற்றாடி. கரங்கு நம்ம தெரியலனே வச்சுக்கோங்க. கொண்டல், கொண்டல்னா மேகம் வரும், மழை மேகம் 3. வேகம்னா யானை. அப்போ கரங்குனா
காற்றாடி. ஓகேங்களா? அப்போ என்ன வெய்யோன்னா என்ன 3வது வருது அப்படி பார்க்கணும். 3. கரங்கன்னா காற்றாடி 1. கொண்டல் 4. வேகம் வந்து யானை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? பொறுத்துக்க இப்படி தான் பார்க்கணும். 9வது கேள்வி பாருங்க. கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம். மீதி 3ம் கம்பராமாயணத்தில் வரும். ஒரு மட்டும் கம்பராமாயணத்தில் வராது. மொத்தம் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் இருக்குது. 10வது கேள்வி பாருங்க. காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது? ராவண காவியம். ராவண காவியத்தை எழுதியவர் புலவர் குழந்தை. 11வது கேள்வி பாருங்க. ஏழமை வேடன் இறந்திலன் என்றானே ஆசரே என்று இயம்பியவன். கம்பராமாயணத்தில் வரும் இது. ஏழமை வேடன் இறந்திலன் என்றானே ஆசரே. ஆன்சர் குகன். அப்படின்னு சொன்னவர் வந்து குகன். 12வது கேள்வி பாருங்க. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். நாலடி 400. நாலடி 400 வந்து எந்த நூல்? நாலடியாருக்கு இன்னொரு பேர் தான் நாலடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஐந்து சிறிய வேர்கள். ஏலாதி. ஏலாதியை எழுதியவர் கனி மேதாவியர். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். 15வது கேள்வி பாருங்க. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. திருக்குறளில் வரத்துது. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? திருக்குறளில் வரத்து. அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? இது ஈஸியான கேள்வி பாருங்க. அவருக்கு பேர் வந்து நூலகர் தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. நூலக தந்தை. ஆன்சர் ஆப்ஷன் டி, ச.ரா. அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறிக. இந்த 4ல் 3 வந்து ஒரே பேர், இன்னொன்று வந்து வேறு பேர். இது வந்து உணவே மருந்துன்னு பழைய புக்கில் 9th இருக்கும், அதுலேருந்து கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் டி, சிங்கவல்லி. இந்த 3த்துக்கும் பேர் வந்து கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள். கரிசலாங்கண்ணியோட வேறு பேர் பிருங்கராசம், கையாந்தக்கரை அப்படின்னு இன்னொரு பேர்லாம் இருக்குது. அது 3ம் ஒரே இது கரிசலாங்கண்ணியோட சார்ந்தது. சிங்கவல்லினா
தூதுவளை தான் சிங்கவல்லி. தூதுவளையோட வேறு பேர் தான் சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் இந்த ஆன்சர் பொருந்தாதது, சிங்கவல்லி. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. சென்னை மாகாண தமிழ் சங்கம். ஓகேங்களா? 22வது கேள்வி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம டெய்லி இலக்கியம், இலக்கணம், ஜிகேலேருந்து டெய்லி ஒரு 30 கேள்வி பார்க்க இருக்கும். இலக்கணம் கேள்வியெல்லாம் தனியாக பார்க்கலாம் இருக்கும். இலக்கியத்துலேருந்து பார்ட் பி பார்ட் சி ரெண்டும் ஒரே இது, அதனால் அது பார்க்கறதுக்கு தனியாக வீடியோ போடுறோம். ஜிகேலேருந்து நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்டு குரூப் ஒர்க் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 22வது கேள்வி பாருங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது கடல் வாணிகம் அப்படின்னு வரும். அதில் இருந்து கேட்டுக்கிறாங்க. முன்னீர்னா கடல், நாவாய்னா படகு. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர். இந்த கேள்வியெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. சென்னை அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். தென்னாட்டின் ஜான்சி ராணி. அஞ்சலை அம்மாள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவன் மருக, அந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அது நூல் புறநானூறு. இது எதை பற்றினா, தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகு என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது புறநானூறு. இது இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி வெண்ணி குயத்தியார். 26வது கேள்வி பாருங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி.யு. போப் பிறந்த நாடு. எல்லாரும் ஆங்கிலத்தில் தானே மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து போட்டுருவீங்க. இங்கிலாந்து சரியா தவறான்னு நம்ம பார்த்துடலாம். இங்கிலாந்து தவறான விடை. ஆன்சர் கனடா. ஜி.யு. போப் கனடாவில் தான் பிறந்தார். அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதியின் பெயர். இது தமிழ் தான் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலத்தின் பெயர், நிலப்பகுதி. ஆப்ஷன் சி நீலகிரி. 28வது கேள்வி பாருங்க. பூவில் இதயகத்து அணையதுருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல். பரிபாடல். 29வது. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். இதில் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டால் தந்தை பெரியார்னு ஒரு கேள்வியும் கேட்பாங்க. ஆன்சர் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ எந்த வருஷம் அந்த பட்டத்தை பெரியாருக்கு கொடுத்ததுன்னா 1970. ஓகேங்களா? 30வது கேள்வி பாருங்கள். இஸ்மத் சன்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இஸ்மத் சன்யாசி அது யாருன்னு தெரிஞ்சால் கூட இந்த ஆப்ஷனில் வச்சு நம்ம போட்டுடலாம். இஸ்மத் சன்யாசினா யார்? வீரமாமுனிவர். சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. நம்ம இந்த வீடியோவில் பார்ட் பி பார்ட் சி ரெண்டும் சேர்ந்து 30 கேள்வி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு 30 கேள்வி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.